பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான இனிய 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல தான் தனித்தனி வீடியோ வரும். அதில் நம்ம இந்த கிரகங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்குது. பொதுவாக சனி பயிற்சி, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் மீன வீட்டுக்கு போவார். குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு மே மாதம் 14ஆம் போவார். ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவார் மே மாதம் 18ஆம். கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போவார் மே மாதம் 18ஆம். அப்போ ஒரு 4 கிரக பயிற்சி மாற்றங்கள் இருக்குது. மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மாற்றமும் இருக்குது. ஒரு சில கிரகங்கள் வக்ரமாகும், அப்புறம் நிவர்த்தி ஆகும். குரு கூட இந்த ஆண்டு இறுதியில் அதிசாரமாக போவார். அதெல்லாம் நான் சொல்லலை, சொன்னவங்களுக்கு குழப்பங்கள் நிறையா வரும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தெளிவான பலன் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ. அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும், ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்ல போகிறோம். நீங்கள் பார்த்து பயன்படுங்க. மாத கிரகங்கள் இதில் போடலை. சூரியன், புதன், சுக்கிரன் இதெல்லாம் நம்ம போடலை. ஏன்னா நம்மளுடைய மாத வீடியோ வெளியே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாகுது, ஆதரவாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, இந்த சேனலில். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். கடந்த காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு இப்போ சென்ற ஆண்டு நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கும். ஆனால் யாருக்கு எது எப்படி இருந்தாலும் பழைய விஷயங்களை மறந்து பிறக்கக்கூடிய புத்தாண்டு இனிய புத்தாண்டா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்க வேண்டும்னு நான் நித்தம் வணங்கும் அந்த குமாரமலையான், என் தாய் தந்தையார், என் குலதெய்வம் அனைவரையும் வணங்கி இந்த பலன்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கணும். நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக வாழணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன். புத்தாண்டில் பொதுவாக எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குது, அதை கேட்டுக்குங்க. பொதுவாக சனி பகவான் கும்ப வீட்டில் இது பக்கம் ஆட்சியாக இருந்தார். அப்போ தொழில்துறை நல்லா இருந்தது. ஆனால் அந்த சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் மீன வீட்டுக்கு போவார். அங்கே மீனத்தில் இருக்கிற ராகுவும் சனியும் ஒன்று சேர்றாங்க. எப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் சனி பகவான் ராகு மீன வீட்டில் ஒன்று சேரும்போது இயற்கை சீற்றங்கள் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன செய்யும் அப்படின்னா, இது காற்று ராசி, இது நீர் ராசி. அப்போ சனி பகவானும் ராகுவும் ஒன்று, இது வாயு கிரகம். அப்போ நீர் வீட்டில் ஒன்று சேரும்போது நீர்னால அல்லது காற்றுனால ஒரு சில பாதிப்புகள், கடல் கொந்தளிப்பு அல்லது காற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள், இதனால் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். எல்லாருக்கும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள், மூத்த தலைவர்கள், வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது குருவோட வீடு. சனி பகவான் ஆயுள்காரன் சொல்கிறது. ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கிறது உதவியாக இருக்கிறது. ஆக இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது நம்முடைய இறுதி வாழ்க்கையை சொல்கிறது, அல்லது நம்ம இரவு தூங்க போகிற இடத்த சொல்கிறது. அப்போ அனைத்து தரப்பு மக்களுமே மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் தங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியம், தீய பழக்கத்திலிருந்து வெளியே வருவது நல்லது. அடுத்து குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு போகிறார். குருன்னா யார்? ஆசிரியர். புதன்னா யார்? மாணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். குருனா தனம், பொருளாதாரத்துக்கு பல கோடிகளுக்கு அதிபதி. புதன்னா கணக்கன்னு சொல்கிறது. அப்போ அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக வச்சுக்கணும். அதே மாதிரி குரு அப்படின்னா பொருளாதார கிரகம். கணக்கன் வீட்டுக்கு போகும்போது, புதன் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நகை, பணம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் படிப்பு நல்லா இருக்கும். கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகும்போது இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்னு சொல்கிறது. 5ங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது, 5ஆம் இடங்கிறது ஜோதிடத்தை சொல்கிறது, 5ஆம் இடங்கிறது பதவி உயர்வை சொல்கிறது, 5ஆம் இடம் என்பது
குழந்தைய சொல்கிறது. அந்த இடத்துக்கு கேது போகும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கும். அல்லது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கேது சிம்ம வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கேதுன்னா தடை கிரகம், கேதுன்னா ஆன்மீக கிரகம், கேதுன்னா வழக்குன்னு சொல்கிறது. அப்போ அது சூரியன் வீட்டுக்கு போகும்போது இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட குழந்தை பாக்கியமும் பூர்வ புண்ணியம், சட்டம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இது எல்லாமே பொது பலன் தான். இது ஒரு 20% 25% தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. இது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி நடந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வும் இருக்குது. ஆனால் யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த விரிவான வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ மீன ராசியை பார்ப்போம். மீன ராசி அப்படின்னா 2 தொழில் பண்ணுற ராசின்னு அர்த்தம். மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 ஜாப் பார்ப்பாங்க, 2 வருமானம் பண்ணுவாங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. அல்லது கணவன் ஒரு தொழில், மனைவி ஒரு தொழில், கணவன் ஒரு வேலை, மனைவி ஒரு வேலை செய்வாங்க, மாற்று கருத்து இல்லை. இந்த வருஷம் இது அதிகமாக இருக்கும். ஏன்னா 7.5 சனி ஜென்ம சனியாக வருது. விரயத்தில் இருக்க சனி பகவான் ராசிக்குள்ளே வர்றாரு. ராசிக்குள்ளே வந்தால் என்ன அர்த்தம்? ஜென்ம சனின்னு சொல்கிறது 7.5 சனி. இது யாருக்கு? 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு. ஏற்கனவே லாபம் நினச்சி அதனால் பயப்பட வேண்டாம். ஜென்ம சனின்னா என்ன பண்ணும்? நீங்கள் முதல்ல நாம் நேர்மையாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இவர் நீதிபதி. சனி பகவான் என்பவர் நீதிபதி. ராசிக்குள்ளேயே வர்றாரு. அங்கே குருவோட நட்சத்திரமும் இருக்குது, உத்திராட்டாதி நட்சத்திரமும் இருக்குது, ரேவதி நட்சத்திரமும் இருக்குது. ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த 3 நட்சத்திரம் சனி பகவானுக்கு நல்லது தான். அவருடைய சொந்த நட்சத்திரம், அவருடைய நண்பர் நட்சத்திரம் தான் இருக்குது. ஆனால் நேர்மையாக உண்மையாக பேராசைப்படாமல் இருந்துட்டா இந்த 7.5 சனி ஜென்ம சனி ஒன்றும் செய்யாது. ஏன்னா சனி நீதிபதி. அது மட்டும் இல்லை, 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும்? படிப்பை மந்தப்படுத்தும். ஏன்னா சனினா மந்தர். அப்போ என்ன படிக்கணும்? நம்ம படிக்கிற படிப்பை ஒரு தடவைக்கு 2 ரூபாய் திரும்ப 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 படிச்சிங்கன்னா ஞாபகத்தை வந்துடும், பாஸ் ஆகிடலாம். இல்லைன்னா மார்க் குறைஞ்சிரும். அதே மாதிரி அரசு தேர்வு எழுதுகிறவங்க திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லது. தொழிலில் இருக்கேன் சார், முதலாளியாக இருக்கேன், முதல் போட்டிருக்கேன்னா வீட்டில் தூங்கிடாமல் முழு கவனத்தையும் தொழிலில் காட்டினா, போட்டிருக்க முதல்ல காட்டினா, கடையில் காட்டினா நல்லது. அல்லனா சனி யார்? சோம்பேறி. சனி யார்? லேபர். நீங்கள் தூங்கும்போது இந்த தொழிலாளி முடிச்சுக்கிட்டா உங்களுக்கு நஷ்டம். ஆக 7.5 சனி காலத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சனினா உழைப்பாளி, ரத்தம் வேர்க்க வேர்க்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலையோ உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சால் 7.5 சனி ஒன்றும் செய்யாது. சரி, ராசியில் இருக்க ராகு இது பண்ணாலும் என்ன பண்ணார்? நான் சொன்னேன், நிறையா பேருக்கு சொன்னேன், கணவன் மனை வீட்டு கொடுத்து போங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப் விட்டு கொடுத்து போங்க, இந்த கம்பெனி முதலாளி தொழிலாளி விட்டு கொடுத்து போங்கன்னு. ஒரு சிலர் கேட்டுக்கிட்டே நல்லா இருந்தீங்க. ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வந்துச்சா, கோர்ட்டு கேஸ் வந்துச்சா, டைவர்ஸ் வந்துச்சா, அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த ராகு இங்கே வர்றாரு, 12ஆம் இடத்துக்கு வர்றாரு, நல்லது தான். ஆனால் குரு பார்வையில் வர்றாரு, அதுவும் சிறப்பு தான். உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ சுகபோகங்கள் கிடைக்கும், வெளிநாட்டு பணம் வரும், ரகசிய பணம் வரும், டெபாசிட் பணமும் வரும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் 12ஆம் இடத்துல ராகு வரும்போது தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. 12ன்னா தூக்கம், ராகுன்னா படுத்தா எந்திரிக்காது, எந்திரிச்சா படுக்காது. அப்படி ராகுன்னா இரவு, ராகுன்னா 12ஆம் இடம் இரவு பொழுது. அப்போ நைட்டில் கண்ணு முழிச்சிடக்கூடாது, சரியான நேரத்தில் படுத்து தூங்கி எந்திரிச்சா மறுநாள் பாப்பா பார்க்கலாம், விஷயம் அவ்வளோதான். 12ஆம் இடம்னா வெளிநாட்டு பயணம். 12னா ராகு வெளிமொழி பேசக்கூடியது. அப்போ குரு பார்க்கும்போது வெளிநாட்டு பயணம் வெற்றி அடையும். 12ஆம் இடம்னா வெளிநாட்டு பணம் வரும். குருனா தனம், குருனா பணம், வெளிநாட்டு பணம் வரும். அடுத்து உங்களுக்கு 11ஆம் இடம்னா உங்கள் அண்ணனை சொல்கிறது, அக்காவை சொல்கிறது. அந்த இடத்துல ராகு குரு வர்றதுனால அண்ணனுக்கோ அக்காவுக்கோ உங்கள் மூத்தவங்களுக்கோ வருமானம் நல்லா இருக்கும். சார் ராசிநாதன் 4க்கு போகிறாரு அப்படின்னா போகக்கூடாது. எப்போவுமே குரு 4க்கு போகக்கூடாது. அதில் உங்கள் ராசிநாதனாக இருந்து போகக்கூடாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? குரு பார்க்க கோடி புண்ணியம். அவர் எங்கே பார்க்குறாரு? நேராக உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவரே 10க்கு அதிபதி. அப்போ தொழிலுக்கு குறைவில்லை. அல்லது இடத்த மாற்றி தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் முதல் போடும்போது கவனமாக போடணும். ஏன்னா 7.5 இல்லையா, விற்று போடணும். ஓடிரும் வித்துரும்னு போட்டோம்னா நட்டா வந்துடும். சனி மந்த சனி, அவ்வளோதான். எதுலையும் யோசனை கேட்டு சிறப்பாக நடந்துக்கணும். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல ராகு வரும்போது 12ஆம் இடம்னா வெளிநாட்டு பயணம். வெளிநாட்டு பயணம், குரு பார்க்கும்போது வெளிநாட்டு பணம் வரும். குருனா தனம், குருனா பணம், வெளிநாட்டு பணம் வரும். அடுத்து உங்களுக்கு 13ஆம் இடம்னா உங்கள் அண்ணனை சொல்கிறது, அக்காவை சொல்கிறது. அந்த இடத்துல ராகு 12க்கு அதிபதி. அப்போ 13ஆம் இடம்னா வெளிநாட்டு பயணம்.
12ஆம் இடத்தை பார்க்குறாரு. கல்யாணம் பண்ணுறதுக்கு தடை இல்லை. ஜென்ம சனி நடந்தாலும் விரய சனி நடந்தாலும் ஜென்ம சனி நடந்தாலும் விரய சனி நடந்தாலும் மாங்கல்ய ஸ்தானத்தை படுக்கும் இடத்தை படுக்க இதைய 10ஆம் இடத்தை பார்க்கும்போது கல்யாணமும் ஆகும், குழந்தையும் பிறக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த சனி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது 7ஆம் இடம் என்பது நாம் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறோமோ அந்த இடத்துல. அப்போ நீங்கள் யாரோடலாம் சேர்றீங்களோ யாரோட சம்மந்தப்பட எச்சரிக்கையாக இருந்தால் போதும். பண விஷயத்தில் கவனம், பேச்சில் நிதானம். குரு கேது பகவான் 6க்கு வருவது நல்லது தான், அதனால பயம் கிடையாது. 5ஆம் இடத்துக்கு 2 அப்படின்னா பிள்ளைகளுக்கு படிப்புக்காக ஒரு தொகை செலவு பண்ணுற மாதிரி வரும், அல்லது ஆன்மீகத்துக்காக அவங்க பூர்வீகத்துக்காக ஒரு தொகை செலவு பண்ணுற மாதிரி வரும். எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு சிறப்பும் இருக்குது, லாபமும் இருக்குது, நட்டமும் இருக்குது. இது உங்கள் கையில், உன் வாழ்க்கை உன் கையில் என்பது போல மீன ராசிக்காரங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறீங்களோ மிகப்பெரிய யோகத்தை அடைவீங்க. நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடை பண்ணுங்க. எந்த அளவுக்கு முருகனை எரிக்கி பிடிக்கிறீங்களோ, பாக்கியாதிபதி முருகன், சந்திரன்னா அம்மா, சமயபுரம் மகமாயி, பண்டாரி அம்மன், இது போன்ற அம்மன் வழிபாடு, முருகன் வழிபாடை பண்ணுங்க. 2025 ஓட விரட்ட போகிறது மீன ராசியே. ஓம் நமச்சிவாய.